ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5.5லேருந்து 6% கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஆர்டி ரிட்டர்ன் கேரண்டீட், அதாவது உத்தரவாதமான ஒன்று. இப்போ இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு வந்து போடுறேன் அப்படிங்கும் பொழுது அதுக்கு பேரு தான் எஸ்ஐபி. சார், நான் மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்கேன், ஆனால் நான் எஸ்ஐபி போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். பேங்க்கில் போய் எப்படி ஆர்டி போடுறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மாதம் மாதம் கட்டுறது பேருமே என்ன தான், எஸ்ஐபி தான். இந்த மாதம் துவங்கக்கூடிய இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டி போடும் பொழுது எப்படி நம்ம டிசிப்ளின்டாக ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, அதே போல் எஸ்ஐபிலையும் நம்ம ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான சான்சஸ் கம்மி. மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் பேட் மவுத்திங் பண்ணுறாங்க. அது வந்து கேம்பிளிங்கு, அது வந்து சூதாட்டம் மாதிரி, இதில் பணக்காரங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய உலாவுது. என்னை பொறுத்தளவு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ்ஐபி பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ செலுத்தக்கூடியதுக்கு பேர் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5.5லேருந்து 6% கிடைச்சிட்ருக்கு. இந்த ஆர்டி ரிட்டர்னு கேரண்டீடு, அதாவது உத்தரவாதமான ஒன்று. இப்போ இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு வந்து போடுறேன் அப்படிங்கும் பொழுது அதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. சார், நான் மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்கேன், ஆனால் நான் எஸ்ஐபி போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். பேங்க்கில் போய் எப்படி ஆர்டி போடுறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மாதம் கட்டுறது பேருமே என்ன தான், எஸ்ஐபி தான். ஸோ இந்த மாதம் துவங்கக்கூடிய இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டியில் என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேரண்டீடு ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் நான் தொடர்ச்சியாக கட்டிட்டு வரும் பொழுது 5ஆவது வருஷம் எனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியும். இது கேரண்டீடு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணும் பொழுது உங்களுடைய மாதம் நீங்கள் சேர்க்கக்கூடிய 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபண்டில் ஒரு என்ஏவின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நெட் அசெட் வேல்யூ, அன்றையுடைய முகமதிப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வரும். இப்படி நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். நான் இப்போ தங்கம் வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்குவோம். 10,000 ரூபாய்க்கு நான் 1 கிராம் 10,000 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1 கிராம் கிடைக்கும். 20,000 ரூபா கொடுத்தா 2 கிராம் கிடைக்கும். 15,000 ரூபா கொடுத்தா 1.5 கிராம் கிடைக்கும். ஸோ இந்த 10,000 ரூபாங்கிற மதிப்பு ஒன்று தான். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய கிராம் எப்படி ஏறி இறங்குதோ இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நான் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி அன்றையுடைய என்ஏவி தகுந்த மாதிரி என்னுடைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஏறி இறங்கும். இப்போ 10,000 ரூபாய்க்கு யூனிட் வேல்யூ 10 ரூபா இருக்குது அப்படின்னா எனக்கு 1000 யூனிட்ஸு வழங்கப்படும். என்ஏவி வந்து 20 ரூபா இருக்குது அப்படின்னா எனக்கு 500 யூனிட்டு வழங்குவாங்க. அப்போ என்னுடைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸு கம்மியாகிடுது, ஆனால் என்னுடைய முதலீடு பெருசாக இருக்குது. இதுதான் என்ஏவிக்கான கான்செப்ட். இப்போது இந்த என்ஏவி நான் சொன்ன மாதிரி 10லேருந்து 20 அப்படின்னு ஸ்ட்ரைட் லைனில் வளராது. 10லேருந்து 11 போகும், 12 போகும், 9 வரும், 8 வரும், திருப்பி 10 வரும், திருப்பி 11 வரும். இந்த மாதிரி ஏறி தான் இறங்கும், ஒரு ஹார்ட் பீட் மாதிரி. இந்த ஆர்டி போடும் பொழுது எப்படி நம்ம டிசிப்ளின்டாக ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் எஸ்ஐபிலையும் நம்ம ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான சான்சஸ் கம்மி. செபியோட டேட்டா பிரகாரம் ஒரு இன்வெஸ்டர் தொடர்ந்து 5லேருந்து 7 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வந்தாருன்னா அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் பேட் மவுத்திங் பண்ணுறாங்க. அது வந்து கேம்பிளிங்கு, அது வந்து சூதாட்டம் மாதிரி, இதில் பணக்காரங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய உலாவுது. என்னை பொறுத்தளவு இந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கணும். ஒரு நார்மலான மியூச்சுவல் ஃபண்டை ஒரு 30 வருஷம் ஒருத்தர் போட்டுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. மாதம் 1000 ரூபா போட்டுட்டு வர்றாரு. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆச்சு. 30 வருஷம் அவர் போட்டுட்டு வந்தார் அப்படின்னா 3,60,60,000 ரூபா ஆயிருக்கு. சரியா?
இந்த ஃபண்டில் இந்த 3,60,000 மதிப்பு 30 வருஷம் கடந்து எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த பணம் 1,55,00,000 இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறது இது டேட்டா பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும். ஒரு நார்மலான ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்த்து வேறு எந்த அசட் கிளாஸ்னாலையும் க்ரியேட்டே பண்ண முடியாது. இப்போ 1000 ரூபாய்க்கு நான் போய் இடம் வாங்க முடியுமா? முடியாது. 1000 ரூபாய்க்கு நான் போய் தங்கம் வாங்க முடியுமா? முடியாது. 1000 ரூபாய்க்கு நான் வந்து எஃப்டி ஆர்டியில் போட முடியுமா? முடியும். ஆனால் அது 6லேருந்து 7% தான் தருது. அப்போது ஒரு லாங்கர் டேர்ம் ஹாரிசானுக்கு எஸ்ஐபி மூலமாக நம்ம வெல்த் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது அபரீதமாக வெல்த் தரும்.